டேய் ஸ்டார் ஃபிஷ் வெல்கம் ஹோம்டா. அண்ணாச்சி வெல்கம் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், என்னைய பார்த்து இறக்கி விடுங்க உள்ள. பார்த்து ஐயோ விட்டுட்டாரே அண்ணாச்சி. டேய் சாரி தெரியாமல் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம் அண்ணாச்சி, எனக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் தெரியும். நான் அப்படியே குப்ரக்கா அடிச்சு பல்ட்டி அடிச்சு திரும்ப வந்துருவேன். பார்த்தீங்களா இல்லையா நம்ம பல்ட்டிய? சூப்பராக இருக்கா? ஆமாண்டா, சூப்பராக பல்ட்டி அடிச்சிட்ட. இப்போ என்னடா எல்லா இது மேலேயும் ஏறுற, பயங்கரமாக ஏறுற. ஆமா அண்ணாச்சி, நான் எப்படிப்பட்ட மரமாக இருந்தாலும் ஏறிடுவேன். எங்கள் ஊரில் மரம் குரல் எல்லாத்துலேயும் ஏறுவேன். இப்போ விட்டில நான் தான் ஃபஸ்ட்டு. ஓ அப்படியா, சரி. இதுக்கு அடியில் லைட்டாக வெள்ளையாக குட்டி குட்டி டாட்டாக இருக்கு, அது என்னது அது? இது எல்லாமே என்னோட முட்டை அண்ணாச்சி, குட்டி குட்டியாக இருக்கா. நான் போட்ட முட்டை, நானே கஷ்டப்பட்டு போட்டிருக்க முட்டை. என்னடா சொல்கிறேன், நிஜமாவா? என்னால் நம்பவே முடியலையே. அடையாடா அண்ணாச்சி, என் நம்ப மாட்டுறாரு. சத்தியமாக முட்டை தான் அண்ணாச்சி. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்க, இது உள்ளுக்குள்ள வந்து குட்டிலாம் வெளியே வரும். ஆமாங்க, நம்ம ஸ்டார் ஃபிஷ் சொன்ன மாதிரி இது வந்து அதோட முட்டை தான். அந்த முட்டை எல்லாத்தையுமே அடியில் சேகரித்து வச்சிருக்கு. இது வந்து என்ன ஆகும், இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து பொறிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த குட்டியுமே அது உள்ளவே வச்சுருக்கோம். இதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு நாள் 2 நாளில் இதை அப்டேட் பண்ணுறேன், இந்த குட்டியெல்லாம் எந்த ரேஞ்சில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, பாய். டாடா, பாய்.